அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மானிட மகன் தம் மாட்சியுடன் அனைத்து வானதூதரோடும் வரும்போது தம் மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் கூட்டப்படுவர். ஓர் இடையர் ஆடுகளை வெள்ளாடுகளிலிருந்து பிரிப்பது போல அவர் அவர்களை ஒருவரிடமிருந்து ஒருவரை பிரிப்பார். ஆடுகளை தமது வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவார். பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளவர்களை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே, வாருங்கள். உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமைப்பேராக பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். ஆடையின்றி இருந்தேன், எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயுற்றிருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். அதற்கு நேர்மையாளர்கள், ஆண்டவரே, எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உணவு கொடுத்தோம், அல்லது தாகமுள்ளவராக கண்டு உம் தாகத்தை தணித்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு ஏற்றுக்கொண்டோம், அல்லது ஆடையற்றவராக கண்டு ஆடை அணிவித்தோம்? எப்பொழுது உம்மை நோயுற்றவராக அல்லது சிறையிலிருந்தவராக கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள். அதற்கு அரசர் அவர்களிடம், மிகச் சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதிலளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதில்: கிறிஸ்துவே உமக்கு புகழ்.